விமான நிலையங்களுக்கு செல்ல தடை விதித்திருக்கிறது மத்திய அரசு. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். இப்ப எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் இல்லாம நாடு முழுவதுமே விமான நிலையங்களுக்கு செல்ல தடை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தடை எவ்வளவு நாட்களுக்கு நீடிக்கும் அப்படிங்கிறது பற்றியான தகவல் இருக்கா? இப்போதைக்கு இது எத்தனை நாட்களுக்கு அல்லது எத்தனை மணி நேரத்துக்கு நீடிக்கும் என்ற தகவல் இல்லை. ஆனால் நாடு முழுவதும் இந்த அறிவிப்பு, அதாவது விமானங்கள் பயணிப்பதற்கான அந்த தடை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் நம் அனைவருக்குமே தெரியும். பல மாநிலங்களை நோக்கி எல்லையோரங்களை மட்டுமில்லாமல் பல இடங்கள் குறிவைக்கப்பட்டு வருவதாக தகவல்கள், உளவுத்துறையினுடைய அந்த தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே இந்த நேரத்தில் வான்வெளியிலே விமானங்கள் பறப்பது சரியாக இருக்காது என்ற அடிப்படையிலே இந்த விமானங்கள் பயணிப்பதற்கான அந்த தடையை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியா முழுவதும் விமானங்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு போர் பதட்டமான ஒரு சூழல். போர் நடந்தால் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமோ ஏறக்குறைய அது போன்ற நடவடிக்கைகள் தான் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. லாகூரில் இந்தியா ஒரு புறம் தொடர்ந்து தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது. அதே நேரத்தில் எல்லையோரத்திலிருந்து பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் இந்தியாவினுடைய பல பகுதிகளை நோக்கி அவர்களும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள். இந்தியாவினுடைய எல்லைக்குள் பாகிஸ்தானுடைய அந்த ஏவுகணைகள் வராதபடி தொடர்ந்து தரையில் இருந்தபடியே அவர்கள், நம்முடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் வான்வெளி தாக்குதல் மூலமாக பாகிஸ்தானுடைய அந்த விமானங்களையும் பாகிஸ்தான் நாட்டு ராக்கெட் லான்ச்சர்களையும் சுற்றி வீழ்த்தி வருகின்றார்கள். தொடர்ந்து பல இடங்களிலே இந்த சண்டை, இந்த போர் பதற்றம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு ஒருபுறம் அமெரிக்கா வலியுறுத்தல் செய்திருக்கின்றது. இந்த போர் பதற்றத்தை உடனடியாக தணிக்க வேண்டும் எனவும் கிட்டத்தட்ட ஒரு எச்சரிக்கை போலதான் பாகிஸ்தானுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், உலக நாடுகள் அனைவருக்குமே ஒரு பிக் பாஸ் போல செயல்படக்கூடிய நாடுதான் அமெரிக்கா. இந்தியா பாகிஸ்தான் போர் வருவதை அவர்கள் விரும்பவில்லை. ஏற்கனவே அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துவிட்டார், எனக்கு இரு நாடுகளுமே நட்பு நாடுகள் தான், இந்த இரண்டு நாடுகளும் மோதிக்கொள்வதில் எனக்கு விருப்பமில்லை என்று அவர் சொல்லிவிட்டார். எனவே இந்த நிலையிலே பாகிஸ்தானுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலை எப்படி போகப் போகிறது என்பதை நாம் இன்னும் சில மணி நேரங்கள் கழித்துதான் தெரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து இரு நாட்டு ராணுவ வீரர்களும் தொடர்ச்சியாக தங்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு மோதிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே ஒருபுறம் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து அமெரிக்கா மட்டுமில்லாமல் உலக நாடுகள் பலவும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றன. என்ன நடக்கிறது, இது போராக மாறுமா அல்லது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள போகிறார்கள் என்று. அதற்கான காரணம், இந்தியா ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு. இந்தியாவினுடைய சந்தையை நம்பி பல நாடுகள் இருக்கின்றன. இங்கு போர் ஏற்பட்டால் அது பல நாட்டினுடைய வர்த்தகத்தை பாதிக்கும். எனவே பல காரணிகள் இருக்கக்கூடிய காரணத்தினாலே இந்த போராக இது மாறக்கூடாது எனவும் இந்த போர் பதட்டமான சூழல் தணிக்கப்பட வேண்டும் எனவும் என்பதுதான் பல நாடுகளுடைய எண்ண ஓட்டமாக இருக்கிறது. பாகிஸ்தான் இந்தியாவில் தாக்குதல் முயற்சியில் ஈடுபட இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் ட்ரோன்களை, ஏவுகணைகளை, போர் விமானங்களை தாக்கியிருக்கிறது. தொடர்ந்து பாகிஸ்தானின் லாகூரில் மீண்டும் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் மின் விளக்குகளை அணைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மின் விளக்குகள் எரியும் பட்சத்தில் தாக்குதலுக்கு எளிதாகிவிடும் என்பதால் முன்னெச்சரிக்கையாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வான்வழி தாக்குதலை தொடர்ந்து இந்திய ராணுவம் அழித்து வரக்கூடிய நிலையில் தரைவழி தாக்குதலின் தற்போதைய நிலவரம் என்ன? ஏனென்றால் அந்த இயந்திர துப்பாக்கிகளுடன் சண்டை, பீரங்கிகளுடன் சண்டை என நிலைமை இருந்த நிலையில் தற்போதைய நிலவரம் என்ன? அது பற்றி விவரங்கள். வான்வெளி தாக்குதல் பல்வேறு, அதாவது பஞ்சாப், ராஜஸ்தான், காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் தரைவழி தாக்குதல் என்பது குறிப்பாக ஜம்மு காஷ்மீரினுடைய பூஞ்ச் பகுதியில் மட்டுமே இருந்தது. ஆனால் தற்பொழுதும் அந்த தாக்குதல் ஆனது பெரிய அளவில் பாகிஸ்தானுக்கு கை கொடுக்கவில்லை. துப்பாக்கி மற்றும் டேங்கர்களை கொண்டு, பீரங்கிகளை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகி இருந்தாலும் கூட அந்த தாக்குதல்கள் பெரும்பாலும் பாகிஸ்தானுக்கு எந்த விதமான உதவியையும் கொடுக்கவில்லை. இந்த நிலையில் தற்பொழுது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பல்வேறு நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன.
ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் மட்டும் 20 ஏவுகணைகள் இந்திய ராணுவத்தினரால் அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஜம்முவில் 8 ஏவுகணைகள் அளிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 20 ஏவுகணைகள் அளிக்கப்பட்டு இருக்கின்றன. தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளிலும் பாகிஸ்தானினுடைய இந்த தாக்குதல் நடவடிக்கை அனைத்தும் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரதமரினுடைய இல்லத்தில் சந்தித்து தற்பொழுது பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை பொறுத்தவரை அவரும் தனியாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். முப்படைகளினுடைய தலைமை தளபதி மற்றும் முப்படைகளினுடைய தளபதிகளுடனும் தற்பொழுது ராஜ்நாத் சிங் ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரில் பல்வேறு அறிவுறுத்தல்களை அந்த பகுதி மக்களுக்கு ஜம்மு காவல்துறை வழங்கி இருக்கிறது. அதாவது பொதுமக்கள் அனைவரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வீட்டினுடைய எந்த விளக்குகளையும் எரியவிடக்கூடாது, அனைத்து விளக்குகளையும் அணைக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வாகன மார்க்கமாகவோ அல்லது நடந்தோ எந்த விதமான பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருக்கிறது.